வாங்க, திருபாய் அம்பானியோட ரிலையன்ஸ் சாம்ராஜ்யத்தோட கதையை பார்க்கலாம். 2006ல வந்த CLSR ரிப்போர்ட் இது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஹீரோவோட விஷனுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இவர்தான் திருபாய் அம்பானி. ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் சர்ச்சை. அப்படி ஒரு பிசினஸ் ஐகான். ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியர் எப்படி ஒரு பாலிஸ்டர் பிரின்ஸ் ஆனாரு? வாங்க இந்த ஆச்சரியமான கதையே பார்ப்போம். அம்பானியோட இந்த இமாலய பயணம் ஒரு சாதாரண தொடக்கத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. குஜராத்ல ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரோட மகனா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் வளர்ந்தாரு. யெமன்ல பெட்ரோல் பங்குல வேலை பார்த்தப்ப பெரிய தொழிலதிபர்களோட பேச்சை கேட்டு பிசினஸ் கத்துக்கிட்டாரு. 1958ல தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்க அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. அவரோட ஆரம்பகால பயணம் ஒரு ராக்கெட் வேக வளர்ச்சி. வெறும் 15,000 ரூபாயில ஆரம்பிச்சு IPO வரைக்கும் போனாரு. அப்பெல்லாம் இந்தியர்கள் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யவே யோசிப்பாங்க. ஆனா இவரோட IPO 7 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. அம்பானியோட கனவு ரொம்ப பெருசு. அப்போதே இந்தியாவுல யாருமே யோசிக்காத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலையை கட்டி முடிச்சாரு. பல பேரால இதை நம்பவே முடியல. ஆனா அவரோட வெற்றிக்கு பின்னாடி வெறும் தொலைநோக்கு பார்வை மட்டும்தான் இருந்துச்சா? சந்தை முறைகேடு, வரி ஏய்ப்புன்னு தன் சாம்ராஜ்யத்துக்காக விதிகளை வளைச்சதா அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அவரோட பிசினஸ் டீலிங்ஸ பத்தின இந்த புத்தகம் சட்ட மிரட்டல்களால இந்தியால வெளியிடவே படல. 2002ல அம்பானி உயில் எழுதாமே இறந்துட்டாரு. இது ஒரு பெரிய வாரிசு உரிமை பிரச்சனையை உருவாக்குச்சு. அவரோட மகன்கள் முகேஷ், அனில் நடுவுல ஒரு பெரிய சண்டையே வெடிச்சது. அவங்க அம்மா தான் தலையிட்டு பிரிக்க வேண்டியதாச்சு. முகேஷுக்கு பெட்ரோகெமிக்கல்ஸ், எண்ணெய் துறைகளும், அனிலுக்கு நிதி, தொலைத்தொடர்பு துறைகளும் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பிரிவினைக்கு அப்புறம் 2 பேரோட வளர்ச்சியும் நேர் எதிர் திசையில போச்சு. முகேஷ் தலைமையில ரிலையன்ஸ் இன்னைக்கு 20 லட்சம் கோடி சந்தை மதிப்பை தொட்ட முதல் இந்திய நிறுவனமா இருக்கு. இன்னைக்கு ரீட்டெயில், டெலிகாம், மீடியான கோடிக்கணக்கான இந்தியர்களோட வாழ்க்கையில ரிலையன்ஸ் 2.5 கலந்திருக்கு. இப்ப அம்பானி குடும்பத்துல அடுத்த தலைமுறைக்கான ஒரு தெளிவான வாரிசு பங்கீடு நடந்துட்டு இருக்கு. முகேஷ் அம்பானி தன் 3 பிள்ளைகளுக்கும் முக்கிய பொறுப்புகளை இப்போதே பிரிச்சு கொடுத்திருக்காரு. முன்ன மாதிரி ஒரு குடும்ப சண்டை மறுபடியும் வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சரி, புது தலைமுறை கையில ரிலையன்ஸ் நிறுவனரோட வெற்றி பாதையில இவங்களாலையும் பயணிக்க முடியும்.